பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அழுகாத மைனா, எப்படிமா என்னால அழுகாம இருக்க முடியும்? என் அன்பு மாமா எனக்கு கிடைக்கல, கிடைக்க விடாத மாதிரி பண்ணிட்டாள அவ. நான் அன்பு மாமாவை எவ்வளவு காதலிச்சு கிடைக்க விடாத மாதிரி பண்ணிட்டாள. ஏ சரி விடுடி, நீ அவ்வளவு ஈஸியா சொல்லிடுவமா, என்னாலலாம் அவ்வளவு ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாதுமா. நான் எவ்வளவு ஆசையோட இருந்தேன் தெரியுமா? இந்த செகண்ட் எனக்கு தான் கல்யாணம் ஆகும்னு ஆசையோட இருந்தேம்மா. ஆனா அன்பு மாமா அவ கழுத்துல தாடி கட்டிட்டாருமா. ஏ சரி விடு, எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க பாரு, நீ அழுந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏமா அன்பு மாமா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே இல்ல. நான் கெட்டவளா இருந்தாலும் அவர் உண்மையா தானமா காதலிச்சேன். அவரை காதலிச்சது தப்பாமா, அவர் ஏமா என் மனசை புரிஞ்சுக்கல? எல்லாம் இந்த சௌமியானால தானே. சௌமியா வந்து கெடுத்துட்டால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேமா. அவ உயிரோடயே இருக்க கூடாதுமா, உயிரோட விட மாட்டேமா. அவ நல்லாவே இருக்க மாட்டா, அவளை உயிரோட நான் விடவே மாட்டேன். அவளை கொல்லாம நான் விட மாட்டேமா, அவளை கொல்லுவேம்மா. என் கையில தான் அவளுக்கு சாவே. அவளை நான் சும்மா விட மாட்டேமா. என் அன்பு மாமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, அவ வாழவே கூடாதுமா, நிம்மதியா வாழ்ந்துடவே கூடாதுமா. எப்போதுமே அன்பு மாமா எனக்கு மட்டும்தாமா, அவ உயிரை நான் எடுக்காம விட மாட்டேமா. இரு மீரா கால் பண்றாங்க, என்னன்னு கேக்குறேன். சரிம்மா. ஹலோ அத்தை. சொல்லுமா மீரா. அத்தை மைனா எங்க? அத ஏமா கேக்குற? உட்காந்து அழுந்துகிட்டே இருக்காமா, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. எங்க அத்தை மைனா? இதோ பக்கத்துலதான் நிக்கிற, ஸ்பீக்கர்ல போட்டுதாமா பேசுறேன். ஹலோ மைனா. சொல்லுங்க மைனா. கவலைப்படாத, அன்பு என்னைக்குமே உனக்கு மட்டும்தான். நீ எதுக்காகவே கவலைப்படாத மைனா. இதுக்கு மேல என்ன பண்றது? அந்த சௌமியா உயிரோடவே விட மாட்டேன். என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க. யாருமே கார்ல வராதீங்க, ட்ரெயின்ல வாங்க. சரிம்மா, நீ சொன்னா கரெக்டா தாமா இருக்கும். சரி, இதுக்காக தான் கால் பண்ணிருந்தேன். நாங்க எல்லாம் ட்ரெயின்லயே வந்துடுறோம். ஏன்னா கார்ல தான் பொண்ணு மாப்பிளையும் போறாங்கன்னு கேள்விப்பட்டா, அதனால தான் சொல்றேன். இல்லம்மா, நாங்க ட்ரெயின்ல தான் வரோமா. சரி அத்தை, ஃபேமிலியவே ட்ரெயின்ல கூட்டிட்டு வாங்க, அவங்க மட்டும் இந்த கார்ல போட்டோம். சரிம்மா. மைனா, நான் சொல்றத நல்லா கேளு, நீ கார்ல வராத. நான் ட்ரெயின்ல தான் வரேன். அப்புறம் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியே நடத்து சரியா? சரி மீராக்கா. எதுவும் சொதப்பி விட்டுறாத மைனா. நான் சொன்ன மாதிரி அங்க கரெக்டா நடக்கணும் சரியா? சரி, கரெக்டா தான் பண்ணுவேன். என்னம்மா? இல்லத்த, மைனா கிட்ட சொல்லிருக்க, மைனா செஞ்சிருவா. ஓ அப்படியா, ஓகேமா. ஏன்னா கடைசியா சொல்ற, கரெக்டா செய் மைனா. இங்க ட்ரெயின்லயே வாங்க, கார்ல தப்பி தவிர கூட வந்துடாதீங்க. சரி மீராக்கா. சரி, நான் வைக்கிறத்த. சரிம்மா. நீங்கெல்லாம் கார்ல போங்க, நாங்கெல்லாம் ட்ரெயின்ல வரோம். ஏன் எங்களை மட்டும் கார்ல? கல்யாணம் பண்ணலாம் ட்ரெயின்ல கூட்டிட்டு போக முடியாதான், அதனால நீங்க 4 பேரும் கார்ல வருவீங்களா? என்னடி இதெல்லாம் ஓவரா இல்லையாடி? உன் புருஷன் கூட உனக்கு வரணும்னு ஆசை இல்லைன்னா என் கூட ட்ரெயின்ல வா, எனக்கு பிரச்சனை இல்லப்பா. நீ வேற அத்தனை பேர் இருக்கும் போதே ஹக் பண்ணாங்க, இல்ல ட்ரெயின்ல சொல்லவா வேணும்? உன் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்றியா? அப்புறம் என்ன தைரியம் பத்தியா மாமாவுக்கு? அப்புறம் என்ன, மாமாவுக்கு ரொம்ப திமிரு தானே. இத்தனை பேர் இருக்கும் போது, எங்க அண்ணன் இருக்கும் போது உன்னை ஹக் பண்ணலாமா? இதுலயும் அப்பா இருந்தாரு, அம்மா இருந்தாங்க. தெரியாம கேட்டப்பா, நாங்க கார்லயே வரோம். சொன்னாலும் சொல்லனாலும் அதுலதான் வரணும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கார்ல கூட்டிட்டு போணுமா? சீக்கிரம் வாங்க போலாம். ஆமா, சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்காம கார்ல ஏத்தி ஸ்டார்ட் பண்ணணுமா? அது என்ன, நீ வரும்போது மட்டும் ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தீங்க, போகும்போது மட்டும் எங்களை கார்ல அனுப்பிச்சு விடுறீங்க? இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா ஏன் நல்ல நேரம் முடிஞ்சிரும், அங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 2 பேத்துக்காக எங்க பாட்டி தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீ வரும்போது ட்ரெயின்ல வந்தமே நீ. சரி ஓகேடி, வரும்போது ட்ரெயின்ல வந்த. எப்படி வந்த? சிங்கிளா வந்த, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த. இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க 2 பேரும் கார்ல வாங்க. ஏண்டி கார்லயே துரத்தி விடுற? அப்ப எங்களுக்கு போர் அடிக்கும்ல. அதுதான் உங்க ஆள் இருக்காங்களே, அப்புறம் என்ன? அவங்க கூட வாய மூடிட்டு தான் வரணும், பேச ஆரம்பிச்சா தொணன்னு இருக்கேன்னு வாங்க. இதே உங்க கூட வந்தா ஜாலியா வரலாம்ல. பரவாயில்ல போ, ரொம்ப பண்ணாத. அம்மா சிம்ரன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள 2 பேத்தையும் கூட்டிட்டு வா. வரேன். கார்ல ஏறதுக்கு கூட நல்ல நேரம் பார்க்கணுமா? ஆமா, இங்க இருந்து கிளம்பி போறோம்ல, அதனால கார்ல ஏறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். நீங்களாம் ஜாலியா ட்ரெயின்ல போவீங்க, எங்களை மட்டும் கார்ல அனுப்பிச்சு விடுறீங்களா? நாங்க என்ன பண்றது? அவங்க தானே சொல்றாங்க வாங்க போலாம், நல்ல நேரம் முடிஞ்சிரு போகுது. என்னம்மா, கார் எடுத்துட்டாங்களா? எப்படியோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கார் எடுத்துட்டாங்க. வாய முதல்ல குறைச்சிருக்கணும், எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கூட்டிட்டு வாங்கன்னா வாய் அடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்களாமா? பின்ன நாங்களா? வர வர உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சேட்டை அதிகமாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அவங்கள மட்டும் ஏத்த கார்ல அனுப்பிச்சு இருக்கீங்க? இல்ல ட்ரெயின்ல வரக்கூடாது, சரி கார்ல அனுப்பிச்சு விட்டோம். ஓ அப்படியா அத்தை, ஓகே அத்தை. வீட்டுக்கு அவங்க ஃபர்ஸ்டா போயிருவாங்க, ஆர்த்தி எடுத்து உள்ளார அனுப்பிச்சு விட்டுருவாங்கல்ல. ஆர்த்தி எடுக்க போறீங்களா? இங்கதான் எடுக்கணும், டைம் ஆயிரும்ல, அதுக்குள்ள நம்ம போயிடலாம். நல்ல நேரம் முடிஞ்சிரும்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்குள்ள விளக்கு பத்த வைக்கணும், அதனாலதான். சரி ஓகே அத்தை, ட்ரெயின் கிளம்பிர போது அத்தை, வாங்க போலாம். சரி போலாம், ஏறுவாங்க.
சும்மா ட்ரெயின்ல போகும்போது அது வேணும் இது வேணும்லாம் கேட்க கூடாது. ஆனா ட்ரெயின்ல எதையும் வைக்க வேணாம்னு சொல்லுங்க. கொஞ்சம் கொழுப்பு உனக்கு. எதுவா இருந்தாலும் இங்கே வாங்கிக்கோங்க. குரு மாமா எங்க? அஜித் அண்ணா எங்க? அவங்களாம் ட்ரெயின்ல ஏறி உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு. இது 10 நிமிஷம் ஆச்சா? ஆமா, அவங்க ஏறி உட்கார்ந்தாச்சு. நீங்க தான் இவ்ளோ லேட். வாங்க. சரி அத்த போலாம், ட்ரெயின் கிளம்பிர போகுது. ட்ரெயின் மட்டும் கிளம்பிருச்சுன்னு வைங்களே, அடுத்து ஏறலாம் முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயின்ல தான் போகணும். இப்படியே நின்னு பேசிட்டு இருந்தோம்னு வையே, ட்ரெயின்ல ஏறவே முடியாது. சரி, ஏதாவது வேணுமா? இல்லம்மா, எல்லாம் வாங்கியாச்சுமா. அதானே, அது இல்லல இதுங்க கரெக்டா இருக்கும். அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதான் அதுல கரெக்டா இருங்க. சரி வாங்க போலாம். குருவே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. வேணுங்கிறத வாங்கிட்டோம்பா. நீங்களா அதுல விடுவீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இருப்பீங்களே நீங்களா? அண்ணி கால கொடுமையை பாத்தீங்களா? நீ கார்ல போறவங்க இப்ப நம்ம கூட வராங்க. அதுதான் பாரு ஐஷு. ஐஷு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா நீ வச்சு நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கடா. அவங்களுக்கு தெரியாதுடா நம்ம வைஃப் கூட போறோம், ஹாப்பியா போறோம்னு. பாவம் ஐஷு மட்டும் தான் தனி. சாய் குட்டி கீழே விழுந்துற போற. ரசத்துல போட்டு கரைச்சிடலாமா சாய்? சாம்பார்ல போட்டு கரைக்கிற புளியா? அம்மா பாருமா, பாத்தறணுமா? இதே போய் அப்பா கிட்டே சொல்ல வேண்டியதுனே, எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ, உங்க அப்பா மிரட்டிட்டாருன்னா சும்மா இருந்துருவேனா? இங்க நான் சொன்னாலும் உங்க அத்தை கேட்க மாட்டாங்கடா. ஐஷு யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அப்படி சொல்லுங்க மாமா. ஆனா ஏன் பேச்சே கேட்க மாட்டேன், இதுல அடுத்தவங்க பேச்சே கேட்க போறானா? அது ஒண்ணுலடா சாய் குட்டி, அவ அப்படிதான் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத. அவ பேச்சே கேட்க மாட்டா. ஏதாச்சும் சாம்பார் ரசத்துல கரைக்கிற புளியா இருக்க, அவ அது கூட இல்ல பாரு. எனக்கு ஒண்ணுமே இல்ல, இவங்களுக்கு அறிவு கொட்டி கிடக்குது. உனக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கு நம்ம சொல்ற. உனக்கும் அறிவு இல்ல, உங்க அப்பாவுக்கும் அறிவு இல்ல. அவளை இழுக்கிற, சரி என்னையே இதுல இழுக்கிற? இல்லங்க, உங்களோட பிள்ளை உங்கள மாதிரி தானே இருப்பா, அதான் சொல்றேன். ஆமாமா, என்ன மாதிரி தான் இருப்பா. அதனால தான் இப்படி பைத்தியமா சுத்திட்டு இருக்கா ஐஷு. அது ஒண்ணும் இல்ல ஐஷு. என்ன நீ திட்டிட்டு இருக்கீங்க? இത്ര மாதிரியாடா இருக்கு. உண்மையேடா சொன்னேன். அது என்னமோ பாதி உண்மைதான். நீ ஐஷு என்ன நீயும் இவ கூட சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட? சும்மா சொன்ன அவ்வளவுதான். இந்த இடத்துல அவங்களும் இருந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும். இல்லாம போயிட்டாங்களே. ஹரி குட்டி, உனக்கு தூக்கம் வரலையா? நின்னுக்கிட்டே இருக்க. அவனுக்கு எங்க தூக்கம் வரும்? நம்மளெல்லாம் உயிரை வாங்கிட்டு தானே உனக்கு தூக்கம் வரும். அம்மா ரெண்டு பேரும் தாத்தா பாட்டின்னு போவீங்க, இப்ப இங்க இருக்கீங்க. அங்க போர் அடிக்கும், மேடம் இங்க வந்துட்டீங்க. இங்க நில்லுன்னு சொல்றமா? கொழுப்பு கொழுப்பு, உடம்பு பூரா கொழுப்பு. உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுக்கோங்க, ஓவரா பேசுறா. உனக்காக உன் அம்மா வேலைக்கு போகாம இருக்காளே, நீ இதையே சொல்லுவ, இதுக்கு மேலே சொல்லுவ சாய் குட்டி. பாவு, என் ஷாய்க்குட்டியை பிடிச்சி எல்லாரும் திட்டுறீங்க. குட்டி அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்க வேணா, விட்டுரு. எல்லாரும் பாசத்தை கொடுங்க, அப்புறம் அவ கெட்டு போகட்டும். அப்புறம் இருக்கு. இவ்வளவு பாசத்தோட ஊட்டி வளர்க்குறோமோ அவ்வளவு நல்லா வளர்ந்துருவா. என்ன ஷாய்? ஸ்கூலுக்கு போக ரெடியா இருந்து கொடி. அன்னைக்கு மட்டும் போக மாட்டேன் நாளு, அப்புறம் கண்ணமா வைக்கிறேன். ஸ்கூலுக்கு துரத்தி விட்டு வாய் குறைக்கிறேன். எல்லா குழந்தைக்கும் இப்படிதான் சொல்லுமா, பாக்குறேன். எப்படியும் உங்க கார்ல இருந்து துரத்தி விட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும்? கார்ல இருந்து துரத்தி விடலாமா? நாங்களும் வந்துட்டோம். சமாளிங்க, நல்லா சமாளிங்க. என்ன பண்றது, கல்யாணம் ஆயிருச்சு, இப்படிதான் துரத்தி விடுவாங்க. இப்ப மட்டும் ட்ரெயின்ல நான் வர மாட்டேன் அப்படி இப்படின்னு நீங்க இப்ப பாத்தீங்களா எங்க கூட ட்ரெயின்ல வரீங்க. வேற வழி இல்லையே. வேற வழி இருந்திருந்தா கண்டிப்பா ட்ரெயின்ல உங்க கூட வந்திருக்கவே மாட்டோம். இப்பயே அஜித் வரீங்க, அப்படியே கிளம்பிருங்க பாப்போம். இந்த ஜன்னல்ல இருந்து எகிரி குதிச்சிருங்க. போங்க போங்க போங்க. உங்களுக்கு தான் எங்க கூட வர பிடிக்காதே, குதிச்சிருங்க பாப்போம். பொடி நடையா நடந்தே வாங்க அஜித். இதெல்லாம் தேவையாச்சு நமக்கு. அதான் பாருங்களேன், கார்ல வந்திருந்தா இவ்ளோ தொல்லை தேவையா நமக்கு? அழகா கார்ல என்ஜாய் பண்ணிட்டே வந்திருக்கலாம். போய்ங்க, ஜாலியா இல்லன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல, ஜாலியா தான் இருக்கும். இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் தனியா வர மாதிரி ஆகுமா? யாரு சார் உங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்சு வச்சது? அப்படியே எந்திரிச்சு கிளம்பிடலாமே. அதுதானே, நீ அப்படியே எந்திரிச்சு கிளம்பிடலாமே. நீ எதுக்கு நீங்கிறது டைம் வேஸ்ட் பண்றாங்க? உங்க ரெண்டு பேத்தையும் கல்யாணம் பண்ணிருக்காங்களே, வேற என்ன பண்றது? ஐஷு இப்பதான் கரெக்டான வேர்டா ஒன்னு சொல்லிருக்கா. எங்கனால சொல்ல முடியாத வார்த்தை நீ சொல்லிட்டமா. ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஒண்ணும் இல்ல பிரியா, ஐஷுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலல, அதனால இப்படிதான் இருக்கும். காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள இவளை கல்யாணம் பண்ணி வச்சலாம். என்ன பிரியா? அப்படி சொல்லுங்க. நீ இவளுக்கு கல்யாணம் ஆகாதனால ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அப்பதான் நீ நமக்கு நிம்மதி. அது வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உங்களை வச்சு கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ யாருமா பெரிய மகாராணியாச்சே, கிண்டல் பண்ணதானே செய்வேன். நான் மகாராணின்னு ஒத்துக்கிறீங்களா? நீ உன்னோட சந்தோஷத்துக்காக ஒத்துக்கிறேன். அப்புறம் நீ ஃபீல் பண்ணிர கூடாதுல. என்ன பிரியா? ஆமா, நீ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிருவாவ. போதும், ரெண்டு பேரும் வாய மூடுங்க. சாய் குட்டி, நம்ம விளையாடலாமா? என்னென்ன என்ன விளையாடணும் தங்கோ? அவளுக்கு ஓடி பிடிச்சு கண்ணாமூச்சி விளையாடணுமா? எப்படிமா ஷாய், ட்ரெயின் விட்டு இறங்கியா? ஓடி போயிட்டு விளையாடிட்டு வந்து ட்ரெயின் ஏறுவோமா? இந்த ட்ரெயினே நமக்காக காத்துட்டு இருக்குல்ல. அடுத்தவங்க மூஞ்ச வடைப்போமா?
இருக்காங்களா உனக்கு? சரிம்மா, நீ போய் உங்க அப்பா இல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு எப்படியே விளையாடு. அது என்ன மங்கி கேம்? என்ன சொன்ன? அது புரியல ஐஷு. நீ மங்கியா? குழந்தைக்கே தெரிஞ்சிருக்க நீ ஒரு மங்கின்னு. தங்கம், நான் மங்கியா? அப்போ உனக்கு அந்த பிரியா தான் மங்கியா தெரியல. என் குழந்தை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அத்தைய பத்தி. நீ வாய மூடுங்க. நீ வேற ஏதாவது கேம் சொல்லு கண்ணா, இது நல்லா இல்ல. சொல்றா. அப்பா ஷாய் குட்டி எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்க. ஐஷு பண்ணிடுறியாப்பா? ஏதாவது எடுத்து தட்டுமா? இல்ல, நீங்க கிண்டல் பண்றது பத்தாதுன்னு சொல்லி ஷாய் குட்டி என்ன கிண்டல் பண்றா. அப்படி நடந்துக்கிறமா நீ? அரியக்கு மட்டும் வாய பேச தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவனும் உனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான் தெரியுமா? நல்ல வேலை பேச தெரியல, இல்ல இந்த குடும்பமே வச்சு என்ன செஞ்சிருப்பீங்க. நீ வச்சு செய்யறத விடியா நாங்க செய்யறோம். எனக்குலாம் நீங்க வர மாட்டீங்க. அப்பா இவ்வளவு ஜாலியா இருக்கு இப்படி ஒரு குடும்பத்தோட பேசிட்டு போறது. நம்ம குடும்பம் எப்போதும் ஜாலியா தான் இருக்கணும். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. சின்னஞ்சிறு வரது எவ்வளவு போரா இருக்கு தெரியுமா? இருக்குமா? இருக்கும், ஏன் இருக்காது? எங்க கூடலாம் உங்களுக்கு வர தோணுமா? அதுதான் நான் தோண மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? நீங்களும் மூஞ்ச மூஞ்ச பாக்குறீங்க, எங்களுக்கும் எவ்வளவு போர் அடிக்குது. அதுக்கு என்னமோ ஒரு டிவி செட் பண்ணி கொடுத்துடலாமா? டிவியை பார்த்தா மட்டும் போர் அடிக்காம இருக்குமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, காரை ஸ்டாப் பண்றேன். இப்படியே இறங்கி நடந்து போயிடுறியா பாரு. பாத்தியா பாத்தியா, கல்யாணம் அன்னைக்கே நீ இறக்கி துரத்தி விடுற. கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட காதல சொல்லிட்டு நீ பேசுறியா? அப்ப நான் அதுக்கு முன்னாடி சொன்னது உனக்கு குத்தமா தெரியுது, அதுதானே? அதேதாம்மா, எனக்கு குத்தமா தான் தெரியுது. உன்கிட்ட என் காதல சொன்னல, சொல்லாம இருந்திருக்கணும். தப்பி தவறி சொல்லிட்டேன். ஆஹா, உன்னை யாரு சொல்ல சொன்னது? ஐயோ போதும், நிப்பாட்டுங்க. சண்டைய ஆரம்பிச்சிருவீங்களே. கொஞ்சம் விட்டுற கூடாது, பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? அதாம்மா, ஒரு டிவி செட் பண்ணி கொடுக்கட்டுமா? பேசாம நீங்க ஒத்துருந்தீங்கன்னா ட்ரெயின்லயே வந்திருக்கலாம். ஹலோ ஹலோ, நாங்க என்னமோ வர வேணாம்னு சொன்ன மாதிரி அவங்களா தான் நீங்க கார்ல போகணும்னு சொன்னாங்க. ஆமா, எந்த செகண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்க? ஏமா அவசியமா தேவையா? ஆமா, எங்களை மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விடல. நீங்க போனா எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி தான் உங்களை சேஞ்ச் பண்ண விடல. நாங்க கார்ல வரனால சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். போடாங்க, ஏதாவது சொல்லிருவேண்டா. எங்களை மாதிரி சாரி கட்டி பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா சாமி, எனக்கு எல்லாமே தெரியுமா? ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீ கவலைப்படாத. அண்ணா, என்னடா போர் அடிக்குதுண்ணா. அதுக்கு இப்போ உன் தங்கச்சிக்கு என்ன வேணுமாடா? நான் அவன்கிட்ட பேசலனா, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அவன்கிட்ட தான் மனுஷன் பேச முடியுமா? ஆஹா, மனுஷி பேச முடியாது, மிருகம் நல்லா பேசுண்டா. உன் தங்கச்சி மிருகம் பத்தியா, அதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆமாமா, நான் மிருகம்னா இவன் நல்லவன். இவன் மட்டும் என் கூட சேர்ந்தா இவனும் மிருகம் தான். ஆமாமாண்டா, உன் தங்கச்சி கூட யார் சேர்ந்தாலும் மிருகமா தானே ஆகணும், வேற எப்படி ஆகுறது? அண்ணா, அவன வாயை மூடிட்டு இருந்துற சொல்லுனா. இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்படி கேளுமா தங்கச்சி. முதல்ல உன் அண்ணன் தான் பேசினா, அவன்கிட்ட கேளு. கேளுமா, நல்லா கேளு. லவ் பண்ணது ஃபர்ஸ்ட் அவ தான், ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. எவ்வளவு ஒரு கல்லெஞ்ச காரியா இருந்திருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இவரோட அன்பு தான். நான் என்ன பண்றது? என்னோட அன்பா? நான் என்ன பண்ணேன்? அன்புனாலதான் மைனா லவ் பண்ணா. அவ லவ் பண்ணாம இருந்திருந்தானா நான் காதல எப்பயே சொல்லிருப்பேன்ல. ஆனா அவ கேக்குறது கரெக்ட் தானேனா? ஏன் நான் என்ன பண்றது? அன்புன்னு இருந்தா எல்லாத்தையும் கொடுக்க தானே செய்வாங்க. நீ எதுக்கு அவளுக்கு கொடுத்த? அவ அத்தை பொண்ணு தெரியும்ல, அப்புறம் ஏன் கொடுத்தா? ஏமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. எனக்கு ஓவர் இல்லப்பா, நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன, உன் தங்கச்சிய கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருக்க சொல்றா. அது என் தங்கச்சிக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கிறா. சோ வாயெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாதுடா. இப்ப வேற உன்னோட வைஃப் ஆயிட்டா, வாயை க்ளோஸ் பண்ணுவாளா? அதுதான், என் வைஃப் ஆயிட்டாலே கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உன் வைஃப் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு திமிரு ஜாஸ்தியா இருக்கு. உன் வைஃப் ஆயிதான் எனக்கு அந்த திமிரு வேணும்னா வேணாம்டா. வேண்டாமா உன் தங்கச்சிக்கு? நான் போதும், அமைதியா இருனா. என்ன பண்றது? உங்களுக்கு போர் அடிக்க கூடாது, இப்படிதான் பேசிட்டே தான் வரணும். குழம்ப விட்டுட்டீங்க எங்க 2 பேத்தையும் சேர்த்து. என்ன ஜீவா பண்றது? உங்க கூட கார்ல வந்தா புலம்பதான் விடுவோம் நாங்க. இங்கயாவது நிப்பாட்டலான்னு சொன்னா நிக்கிறீங்களா? டைமுக்கு நம்ம அங்க போகணுமா? எங்கயாவது நிப்பாட்டணும்னு வையேன், கண்டிப்பா டைமுக்கு போக முடியாது. சோ நம்ம அங்க டைமுக்கு போகணும். செம போர் அடிக்குது. ஓகே, இப்படியே பேசிட்டே வாங்க, நல்லா ஜாலியா. எங்க
எங்களுக்கு தூக்கமா வருது, நாங்க தூங்கட்டுமா? என்னம்மா சொன்ன? தூக்கமா வருது, நான் நைட்ல தூங்கலல. அதான் உன் தங்கச்சி தூங்க போறாளாண்டா. அப்ப நம்ம யார்கிட்ட பேசுறது? தெருவுக்கிட்டே பேசிட்டு வர முடியும்? யார்கிட்டயோ பேசிட்டு வா அன்பு மாமா. இப்பெல்லாம் மட்டும் அன்பு மாமான்னு கூப்பிடு. அதெல்லாம் தோணும்போது கூப்பிடுவேன், தோணும்போது கூப்பிடும் போதே வச்சுக்கோ. இல்லடா உன் தங்கச்சி கூப்பிட மாட்டாளடா. அது உன்னோட வைஃப்னு சொல்லி பேசு. இல்லாட்டினா உன் வைஃப் கிட்ட கேளு, என்கிட்ட ஏன் கேக்குற? இது வேற ஒண்ணும் இல்ல ஜீவா, கொஞ்சம் கொழுப்பு ஏறிடுச்சுங்க அண்ணனுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா பண்றது? அவள கல்யாணம் பண்ணிருக்கேனே. என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிதான் கொழுப்பு ஏறின மாதிரி பேசுறா. அப்படி இல்ல, உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல. எப்படி சொல்ல வரேன்னா நான் ஒரு பைத்தியம்ல, அதனாலதான். நீயே புரிஞ்சுக்கிட்டியா அன்பு மாமா? ஓகே உட்காருடி. என்னால முடியலம்மா, அன்பு மாமா என்னை விட்டு விலகுனோடய என்னால தாங்க முடியலம்மா. நான் அவரை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா? அவ்வளோ கஷ்டமா இருக்குமா? ஆல்மா மீரா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. அத்தை நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், அவ கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். உங்க கார்ல தானே போயிருக்காங்க? ஆமாக்கா கார்ல தான் போயிருக்காங்க. சொன்னது செஞ்சுட்டல? செஞ்சுட்டேக்கா, கட் பண்ணிட்டேன்க்கா. அதான் நான் சொன்னது செஞ்சுட்டல. இதுக்கு மேல அன்பு உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, உன்னோட ஃபீல் எனக்கு புரியுது. நான் அந்த வீட்டுக்கு வர்றது எவ்வளோ ஆசைப்படுறேனோ அதே தான் நீயும் ஆசைப்படுற. அன்பு மாமா உனக்கு மட்டும்தான், கவலைப்படாத. இல்லக்கா அன்பு மாமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால அவ. நான் சும்மா விட்டுருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத. அன்பு எப்போதுமே உனக்கு தான். உன்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் அந்த கடவுள் அன்பை எடுத்துட மாட்டாங்க. எப்போதும் அன்பு உனக்கு மட்டும்தான். அதே மாதிரிதான் மருமகளே அஜித்துக்கு நீ தான் வைஃப். அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நான் மருமகளா வருவேன். அஜித்துக்கு வைஃபா உங்களுக்கு மருமகளா வருவேன் அத்தை. இது போதுமா எனக்கு? அன்பு மாமா எனக்கு கிடைச்சிருவாங்களாக்கா? நான் தான் சொல்றேன்ல, அன்பு மாமா உனக்கு மட்டும்தான். உன்னை விட்டுலாம் கடவுள் சீக்கிரம் எடுத்துட மாட்டார் அன்பு மாமாவை. சரிக்கா நீ உட்காந்து அழுகிறத நிப்பாட்டு. ட்ரெயின்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு தான் கஷ்டம். யாரு என்ன ஏது எதுக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. சரி அக்கா. என்னை விட்டு பிரிச்சுட்டால அவ நல்லாவே இருக்க மாட்டாக்கா. அவ வேற காதலிச்சிருக்காள, சின்ன வயசுல இருந்து காதலிச்சிருக்காள. அவ எவ்வளவு தைரியமா இருந்தா அன்பு மாமாவை லவ் பண்ணிருப்பாவ. ஈஸியா லவ் பண்ணிட்டாள அவ. சரி விட்ரா, லவ் பண்ணிட்டானா விட்டுருவேன் நினைச்சாளா? கண்டிப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன்க்கா. அன்பு மாமாவும் என்ன லவ் பண்ணல, லவ் பண்ண வைக்கிறேன்க்கா. அன்பு மாமா எனக்கு மட்டும் தாங்க கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைக்கவே விட மாட்டேன்க்கா. அன்பு உனக்கு மட்டும் தாண்டி. இந்த அம்மா சொல்றல, இந்த சொத்து அன்பு உனக்கு மட்டும்தான். நீதான் அந்த வீட்டுல இருந்து ராணி மாதிரி வாழணும். எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிற நீ. இந்த குடும்பமே உன் பேச்சுதான் கேட்கணும். அந்த மாதிரி நடந்துக்கிற நீ. கவலைப்படாதம்மா, அன்பு மாமா மட்டும் எனக்கு நாகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு எல்லா சொத்தையும் என் பேருக்கு வர வைக்கிறமா. எல்லா சொத்தையும் என் பேருக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை வச்சுக்கிறமா. என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருமா. நீ கவலைப்படாதம்மா, நான் எப்போதும் நான் உன் கூட இருப்பேன். அது போதும்க்கா எனக்கு, நீங்க எப்போதும் என் கூட இருந்தா போதும். அவளை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டுற மாட்டேன், சும்மாலாம் விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன். அவளை என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இருந்து அன்பு மாமாவை பிரிச்சுட்டா பிரிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காளோ. ரிட்டன் நான் அவளை டார்ச்சர் பண்ணி அன்பு மாமாவை எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். உனக்கு அந்த திறமை இருக்கு, நீ பண்ணு மைனா. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். சரிக்கா? சரி அழுகாத, அம்மா பாவம், அம்மா பாரு கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரிக்கா இதுக்கு மேல நான் அழுக மாட்டேன்க்கா. அன்பு மாமா எனக்கு தான் கிடைக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காருல, இதுக்கு மேல நான் ஏன் அழுகணும்? எனக்கு மட்டும்தான் அன்பு மாமா. சரி உட்காந்து அழுந்துட்டு இருக்காத, நீ இன்னும் சாப்பிடல பரவா, சாப்பிடுவா. கல்யாணத்துலயும் சாப்பிடல, இங்கேயும் சாப்பிட மாட்டேங்கிற. எனக்கு இப்ப வேணாம, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சொல்றதே கேட்க மாட்டேடி நீ. நான் தான் பாத்துக்கிறேன்ல, விடுங்க. இனிமே நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகேக்கா. சரிம்மா மருமகளே, அப்புறமா கால் பண்ணு. சரிதா. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இந்த மலையெல்லாம் ஏறி இறங்கணுமா? ஐயோ ட்ரெயின்ல வரும்போது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மலையெல்லாம் ஏறின மாதிரி எனக்கு தெரியலையே. லூசு, அது ட்ரெயின் என்னைக்கும் மலை ஏறாது. ஆமால, அதுவே காட்டுக்குள்ள தானே ஓடும். தெரியுதுல, கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உட்காரேன்டி. அது காட்டுக்குள்ள ஓடாது, ட்ராக்குள்ள ஓடும். ஏதோ உன்னோட வாய் வளரிடுச்சு, ரொம்ப பண்ணாத. தூக்கமா வருது, நான் தூங்குறேன். இதேதாமா ஆஃப் அன் ஹவரா சொல்லிட்டு இருக்க. தூக்கம் வருதான்னு தூங்க முடியலையே. பாவம் தங்கச்சிக்கு கார் பத்தல போல, பஸ் போட்டுடா. ஆமாமா, அப்படியே போட்டு கிழிச்சு தள்ளிடுவாங்க. உன் தங்கச்சிக்கு தாலி ஏறினதும் எரிச்சு ஓவரா பண்றா. அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவேன், கண்டுக்க கூடாது. அப்புறம் நான் கோச்சுக்குவா, திரும்பி நீதான் கெஞ்சணும். நான் கண்டுக்கலாமா? நீ என்ன வேணாலும் பேசிட்டு வா. ஜீவா மாமா, அன்பு மாமா, ஸ்னேகா, சௌமியா,